ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. நேற்றைய உரையில் பாலசுவாமிகள் பிச்சை எடுத்து தன்னுடைய பசியை ஆற்றிக்கொண்டார் நிகழ்வுகளை பார்த்தோம். அந்த ருசி பாராமல் அப்படியே சாப்பிட்டு விட்டு கைகளை தன் தலையில் தடவிக்கொண்டு சுவாமி தொடர்ந்து திருவோரம் நடக்க ஆரம்பித்து விட்டார் என்ற செய்தியோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். திருவண்ணாமலைக்கு 4 மாதங்கள் கழித்து ஒரு பெண்மணி அவருக்கு வலுக்கட்டாயமாக உடம்பில் எண்ணெய் தடவி சிகைக்காய் போட்டு தலையில் நீர் ஊற்றி குளிப்பாட்டி சுத்தம் செய்தார். அதுதான் திருவண்ணாமலைக்கு முதல் குளியல் அவருக்கு. அதற்கு பிறகு அவர் ஒரு வருடம் குளிக்கவே இல்லை. ஓர் அன்பர் சவரத்துக்கு ஏற்பாடு செய்ய சுவாமி அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். 13ஆம் நூற்றாண்டில் வீரசிகாமணி பரமாச்சாரியார் என்ற சாது அண்ணாமலையார் மீது பக்தி கொண்டு பல அற்புதங்கள் செய்து வந்தார். அவர் தன் உடலை நீத்ததும் அவரை திருவண்ணாமலையிலேயே ஒரு இடத்தில் அடக்கம் செய்து லிங்கம் ஸ்தாபித்து சிறு சமாதியை எழுப்பினார். இந்த இடத்தை சுற்றி நிலம் வாங்கி மடம் அமைத்தார்கள். அந்த சீடர் பரம்பரையிடம் பயந்து குன்றக்குடி ஆதீனமாக மாறிற்று. அப்படி ஸ்தாபிக்கப்பட்ட மடத்தில் கட்டளை தம்பிரானாக இருந்தவர் அந்த மடத்தின் தலைவருடன் பிணக்கு ஏற்பட அங்கிருந்து விலகி திருவண்ணாமலையில் உள்ள குருமூர்த்தத்துக்கு பூஜை செய்ய துவங்கினார். யார் அந்த மடத்தை ஸ்தாபித்தாரோ அவரோடு தன் காலத்தை கழிக்க விரும்பினார். அவர்கள் எல்லோரும் திருவண்ணாமலையில் தேவார திருவாசங்களை பாடி பொருளோ உணவோ பெற்று அதை கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். அந்த தம்பிரானின் பெயர் அண்ணாமலை. அண்ணாமலை தம்பிரான் திருவண்ணாமலை கோயில் நோக்கி போனபோது இலுப்பை மரத்தடியில் மௌனமாக வீட்டிருந்த பாலசுவாமியை பார்க்க நேர்ந்தது. இது அற்புதமான ஒரு இடத்தில் இருக்கின்றது என்பது அவருக்கு தெரிந்து போயிற்று. அவரை சிலர் தொந்தரவு செய்கின்றனர் என்பதும் தெரிய வந்தது. உத்தண்டி நாயனாரிடம் எதற்கு இந்த இடத்திலிருந்து அவஸ்தைப்பட வேண்டும்? என்னுடைய குருமூர்த்தத்தை சுற்றிலும் சுவர் எழுப்பி வாசலில் கதவு போட்டு தோட்டம் அமைத்து நன்றாக வைத்திருக்கின்றேன். பாலசுவாமி அங்கு இருக்கட்டுமே என்று வேண்டுகோள் வைத்தார். உத்தண்டி நாயனார் பாலசுவாமியிடம் தெரிவிக்க அவரும் சம்மதிக்க இருவரும் குருமூர்த்தத்துக்கு இடம்பெயர்ந்தார்கள். சுற்றிலும் மலர் தோட்டம், சுவர் எழுப்பி சிவலிங்கம் வைத்த சமாதி, சுற்றிலும் செடிகொடிகள், உயர்ந்த மரங்கள் திருவண்ணாமலையின் ஜனசந்தடியிலிருந்து விலகி இருந்தது. ஆனால் அங்கும் எறும்பு தொந்தரவு இருந்தது. பாலசுவாமியை ஒரு முக்காலில் உட்கார வைத்து முக்காலுக்கு கீழே தண்ணீர் குளம் தேக்கி எறும்புகள் ஏறாதபடி பாதுகாத்தார்கள். பாலசுவாமி இங்கே இருப்பது தெரிந்து இங்கேயும் மக்கள் கூட்டம் மெல்ல சாய்ந்தது. வகை வகையான உணவுகளை எடுத்துக்கொண்டு பாலசுவாமியை சாப்பிட சொல்லி வற்புறுத்துவது வழக்கமாகி போனது. கஞ்சி, பாயசம், பழச்சாறு 3ஐயும் ஒன்றாக கலந்து கூழாக்கி ஒருவேளை மட்டும் சிறு மிடர்கள் பாலசுவாமி குடிப்பார். அவருக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. உயிர் வாழ்தலுக்கு உண்டான உணவு அவருக்கு கிடைத்தது. மற்றபடி ருசியான உணவு அவருக்கு தேவையாக இருக்கவில்லை. ஆனந்தமாக உள்ளே அமிழ்ந்து கிடப்பதே அவருக்கு இயல்பாக போனது. மனம் என்கின்ற விஷயம் இல்லை, உடம்பு பற்றிய சிந்தனை இல்லை. அதனால் உணவு பற்றிய அக்கறையும் இல்லை, உடைகள் பற்றிய லட்சியமும் இல்லை. அண்ணாமலை தம்பிரான் பாலசுவாமியின் தலைக்கு எண்ணெய் தடவி சிகைக்காய் தேய்த்து குளிப்பாட்ட விரும்பினார். சந்தனம் தடவி அபிஷேகம் செய்ய விரும்பினார். அதற்கான ஆயத்தங்களை செய்தார். பாலசுவாமிக்கு அது மிகப்பெரிய தொந்தரவாக இருந்தது. தொடர்ந்து வரும் நிகழ்வுகளை நாளை பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே.